ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கிராம வங்கியிலிருந்து ஐபிபிஎஸ்க்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஐபிபிஎஸ்லேருந்து சிஆர்பி ஆர்ஆர்பிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மாபெரும் வேலைவாய்ப்புனே சொல்லலாம். என்னமான பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. எங்கிறதுனா ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது பாருங்க, அங்கேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டில் உள்ள ரீஜனல் ரூரல் பேங்க்லையுமே உங்களுக்கான வேலையை இருக்க போது. ஸோ சொந்த ஊரில் உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது மத்திய அரசின் குரூப் ஏ மற்றும் குரூப் பிக்கான பதவியாக பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 7/6/2024 இருந்து 27/6/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான ப்ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. ட்ரைனிங் முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாரி கொடுக்குறாங்க. அது எப்போ இருக்க போகுதுன்னா 22/7/2024 இருந்து 27/7/2024 வரைக்கும் உங்களுக்கான ப்ரீ ட்ரைனிங் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்கின்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்போது வரப்போகுதுன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கான ரிசல்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுதுன்னா செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பரில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இன்டர்வியூ இருக்க போது. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஜனவரி மாதம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு டென்டேட்டிவ் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட் அடிப்படையில் எல்லா ப்ராசஸுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நடைபெற போகுது. ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அதை பற்றி மட்டும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே என்னமான பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம வங்கி இருக்குது பாருங்கள், அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஹெட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சேலம் இருக்குது. இதுக்கு நீங்கள் கட்டாயமாக தமிழ் நல்லா தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சால் நம்ம பார்த்தா இந்த பேங்க்குக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்குது பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் மேனேஜர் பதவி இருக்குது பாருங்கள், இதுக்கு 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 3 பொறுத்த வரைக்கும் சீனியர் மேனேஜர் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் SC STனா அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி NCLனா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க, விடோக்கெலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கனாவே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் ஒவ்வொரு பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டெசரபிள் குவாலிஃபிகேஷன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சாவே போதுமானது அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்குது பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட்
ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, லா டிகிரி முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, அக்கௌண்டன்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. எனி டிகிரி போதுமானது, பட் இந்த டிகிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஜாபில் வந்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க இந்த பதவிக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 2 பதவிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. கண்டிப்பாக இந்த 2 பதவிக்குமே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து மூணாவதாக உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து கேட்டிருக்காங்க, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது, 50% மார்க் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா டிகிரியில் பேங்கிங் முடித்தவங்க, ஃபினான்ஸ் முடித்தவங்க, மார்க்கெட்டிங் முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க, ஃபாரஸ்ட்ரி முடித்தவங்க, அனிமல் ஹஸ்பண்டரி முடித்தவங்க, நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், சேம் அதேமாரி தான். இந்த டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேங்கிங் அல்லது ஃபினான்ஷியலில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஐடி ஆஃபீஸருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, கம்யூனிகேஷன் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித் வந்து 50% மார்க். யார் டெசரபிள் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவாலாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா சார்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் சிஏ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் லா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரெஷரி மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிஏ அல்லது MBA முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் MBAல மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க, டெய்ரி முடித்தவங்க, அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து 3வது பதவி என்ன, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 கேட்டிருக்காங்க, சீனியர் மேனேஜர். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா டிப்ளமோ இன் பேங்கிங் முடித்தவங்க, ஃபினான்ஸ் முடித்தவங்க, மார்க்கெட்டிங் முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. மினிமம் வந்து பார்த்தா 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பேங்கிங்கில் அல்லது ஃபினான்ஸில். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸாக அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பதவிக்கு எல்லா பதவிக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் கடைசியாக சொன்ன மீதி இருக்க எல்லா ஃபஸ்ட்டு 2 பதவியை தவிர்த்து மீதி இருக்க எல்லா பதவிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 2 பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எனி டிகிரி முடிச்சதே போதுமானது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குன்னா, ஸோ ஆஃபீஸர் பதவி இருக்குது பாருங்கள், ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த பதவிக்கு SC, ST, PWD கேட்டகரி 175 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், BC, MBC, DNC, OBC நீங்கள் 850 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி தான் ஆஃபீஸர்ஸ் பதவிக்கு ஸோ SC, STக்கு வந்து பார்த்தா 175 ரூபாய், மீதி இருக்கணும் 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ் வந்து ப்ரிலிம் எக்ஸாம் இருக்க போது, மெயின் எக்ஸாம் வந்து இருக்க போது. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ்க்கான ப்ரிலிம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங் 40 கொஷின் கேட்பாங்க, நியூமரிக் எபிலிட்டி 40 கொஷின் கேட்பாங்க, மொத்தமாக 80 கொஷின் ப்ரிலிம் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்க பாருங்கள், இதுக்கு வந்து ப்ரிலிம் மற்றும் மெயின் எக்ஸாம் இருக்க போது. சேம் அதே மாதிரி தான் ரீசனிங் 40 கொஷின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட 40 கொஷின், மொத்தமாக 80 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இது வந்து ப்ரிலிம் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. ஆஃபீஸர்ஸ் மல்டி பர்பஸ்க்கான மெயின் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்,
ஹிந்தி லாங்குவேஜ் நியூமரிக் எபிலிட்டி டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதேமாரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ். இதில் வந்து பார்த்தா நியூமரிக்கல் எபிலிட்டி வரும், இதில் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வரும், அவ்வளோதான். இதுவும் 200 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு மட்டும்தான் ப்ரிலிம் மற்றும் மெயின் 2 எக்ஸாம் வந்துருக்குது. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லாங்குவேஜ், அதாவது என்ன உங்களுக்கான பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னா இங்கிலீஷ், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம் மீடியம் பேப்பர். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் 3 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கான எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ் வேணாம் தமிழ் செட் பண்ணி தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3 இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பதவிக்கு மட்டும் தான் ப்ரிலிம் மற்றும் மெயின் இருக்க போது. மீதி இருக்க 2 பதவிக்கு வந்து சிங்கிள் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக 200 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க சிங்கிள் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான பெனால்ட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தா ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் பெனால்ட்டி மார்க்குன்றதை சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் வந்து பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கான கட் ஆஃப் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்றத கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே 45வது பக்கத்தில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ்க்கான வேலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கிராம வங்கியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 71 வேகன்சி, எஸ்டிக்கு 101 வேகன்சி, ஓபிசி 101, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 20 எக்கனாமிக் செஷன், 182 ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 377 வேகன்சி வந்து பார்த்தா ஆஃபீஸர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல வேகன்சி தான். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிவல் பர்சனுக்கு ஒரு 16 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸர்ஸுக்கு அதிகபட்ச வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 110 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு. கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு வந்து செக் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா 0 வேகன்சி தான், அந்த பதவிக்கு வந்து வேகன்சி கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 16 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் சிஏ இருக்குது பாருங்கள், அதுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்துக்கு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 2 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ட்ரெஷரி மேனேஜர் இருக்குது பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 0 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வேகன்சிஸ் வந்து அறிவிக்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு வேகன்சி வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 0 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேகன்சியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். நார்மல் பீப்புள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க ஆஃபீஸர் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 3 அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் வந்து பார்த்தோன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சென்டராக கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கான சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மெயின் எக்ஸாம் அங்கே தான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் அப்டேட்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10,000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்கள், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கான வேலையை வந்து இருக்க போது. ஏன்னா வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிராம பேங்க் இருக்குது. உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கான வேலையை இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் எப்படி வீடியோ போகிறது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ வரும் பட்சத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.